அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல அத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் ஸ்டோன் கிரைனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ஒரு வீடியோல டாப் டு பாட்டம் வந்து அந்த ஸ்பீக்கரோட ரிவ்யூ நீங்க பார்த்துடுவீங்க. சரிங்களா? இது எப்படி வந்து சார்ஜ் பண்றது, இதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன மோட் பட்டன்ஸ் அவைலபிளா இருக்கு, டாப் டு பாட்டம் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த ஒரு வீடியோல சொல்லிடுவேன். ஸோ இதை நான் அமேசான்ல வந்து ₹1330 பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே சேர்த்து தான். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச அமேசான்ல ₹500 நீங்க மேல பர்ச்சேஸ் பண்ணவே உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ தான். சரிங்களா? அந்த ₹40 வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்ல. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டெலிவரி சார்ஜ்ங்கிறது அதை இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அந்த ப்ராடக்ட்ல இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. பட் வந்து உங்களுக்கு தனியா வாங்க மாட்டாங்க. சரிங்களா? சோ இது வந்து ₹1330 வருது. போட் வெப்சைட்லயும் பாத்தீங்கன்னா இதே பிரைஸ் தான் அவைலபிளா இருக்கு. சோ அதனால நான் வந்து அமேசான்லயே பெட்டரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணேன். ஏன்னா வந்து அதுல மேபி ஏதாச்சும் இதுல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அமேசான் கரெக்டா இருப்பாங்க. சோ அதனால தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இதை வந்து நான் எவ்வளவு நாள் யூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 20 டேஸ் நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? சோ என் பர்சனல் யூஸ் தான் யூஸ் பண்ணேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இதுல என்ன டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரே ஒரு டிஃபெக்ட் இருக்கு. என்ன அப்படிங்கறத வீடியோல உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இத அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதோட பாக்ஸ் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைன்லாம் பக்காவா இருக்கு. பில்ட் குவாலிட்டி பாக்ஸ் அமேசான்ல நமக்கு வந்து ரிசீவ் ஆகுது பாத்தீங்களா? சோ வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம பக்காவான ஒரு கண்டிஷன்ல வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. சோ வந்து இப்போ நம்ம இத அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சோ இத ஓபன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள தான் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ வந்து எப்படி வந்துச்சோ அதே மாதிரியே எல்லாமே பேக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அப்படியே வந்து ஸ்பீக்கரை பார்ப்போம். ஸோ வந்து உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே ஒரு வாரண்டி கார்டு, ஒரு யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது, தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி ஏதாச்சும் டேமேஜ் ஸ்பீக்கருக்கு ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் பற்றி பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஷீட் மாதிரி. சரிங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி போட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நைலான்ல வந்து நூல் மாதிரி தைச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் பண்ணி ஃபைனலா வந்து இத வந்து ஒட்டல. சரிங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரூ பண்ணிருக்காங்க. எல்லா பக்கமுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ பண்ணிருக்காங்க. சோ இதோட பில்ட் குவாலிட்டி பக்காவா இருக்கு. நீங்க வந்து இத யூஸ் பண்றதுக்கு டியூரபிள் கிடைக்கும். சரிங்களா? ஒரு 4-5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இது சாலிடா உங்களுக்கு ரன் பண்ணலாம். சரிங்களா? எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இதோட பில்ட் குவாலிட்டில ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டிஃபெக்ட் அந்த மாதிரி ஏதாவது இந்த ஷேப்ல மாறுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பக்காவா இருக்கு. சரிங்களா? சோ இதோட டாப்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரைனேட்னு சொல்லிருக்காங்களா? சோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு ரோப்லாம் கொடுத்து மஜாவா இருக்கு. இந்த ரோப்போட குவாலிட்டியே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெஸ்டா கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே அந்த ஒரு போட் அப்படிங்கிற ஒரு லோகோ கொடுக்கவே இல்லை. சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராப்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து போட்னு சொல்லிட்டு இதுல எழுதி கொடுத்திருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா நான் ஒரு 30 டேஸ் 20 டேஸ் யூஸ் பண்ணிட்டேன். என்னோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இது பக்காவா இருக்கு. பட் ஒரே ஒரு டிஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களால வந்து பென் டிரைவ் போட முடியாது. சரிங்களா? ஏன் போட முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 3.7 வோல்ட் பேட்டரி தான் யூஸ் பண்றாங்க. சோ உங்களுக்கு பென் டிரைவ் ரன் பண்ணனும் அப்படின்னா 5 வோல்ட் தேவைப்படும். சரிங்களா? சோ இதுல 5 வோல்ட் பேட்டரி கிடையாது. அதனால வந்து உங்களால வந்து இதுல பென் டிரைவ் ஆப்ஷனே கிடையாது. சரிங்களா? நீங்க உங்களால பென் டிரைவ் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஎஃப் கார்டு, அதாவது இந்த மெமரி கார்டு இருக்கு பாத்தீங்களா, அது யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெமரி கார்டு போடலாம், ப்ளூடூத் யூஸ் பண்ணலாம், ஆக்ஸ் பின் கனெக்ட் பண்ணலாம். அவ்வளவுதாங்க. வேற எதுவும் இதுல எஃப்எம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதுல டியூவல் பேரிங் ஆப்ஷனுமே கிடையாது. ₹1330 என்ன ப்ரோ இதுல அப்படி ஒர்த்தா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட பேஸ் சவுண்ட் குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி இந்த மூணு தான் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஏன்னா வந்து பில்ட் குவாலிட்டி நம்பர் 1ங்க, கிளாசிக்கா இருக்கு. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண எந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்லயுமே பாத்தீங்கன்னா இதுல இருக்க மாதிரி பில்ட் குவாலிட்டி நான் பார்த்ததே கிடையாது. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுல பில்ட் குவாலிட்டிக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ வந்து ஓகே, நீங்க வந்து இத கீழ போடலாம், அந்த அடி தாங்கும்ல கீழ போட்டா அந்த உடையறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து IPX6 சொல்லியிருக்காங்க. சோ வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், தென் வந்து டஸ்ட் ப்ரூஃப் இருக்கு. சோ வந்து இதுல உங்களுக்கு குப்பை அதெல்லாம் பாத்தீங்கன்னா சேரவே சேராது. சரிங்களா? ஜஸ்ட் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுவே கீழ விழுற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இதுல டிசைன் பண்ணிருக்காங்க. சோ டிசைன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. சரிங்களா? சோ மோட் என்னென்னலாம் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டேன். இதோட மோட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ வந்து நீங்க டிஎஃப் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல இன்ஜெக்ட் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப போர்ட்டபிளா இருக்கும். சரிங்களா? சோ வந்து நீங்க அதை போர்ட்டபிளா யூஸ் பண்ணலாம். இதுல வந்து மெயினா பென் டிரைவ் கொடுக்காததுக்கும் அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா வந்து செய்ய போறதே இந்த மாதிரி ஒன்று செய்யறாங்க. சோ இதுல பென் டிரைவ் போடணும் அப்படின்னா போர்ட்டபிளா இருக்காது. ஏன்னா வெளியே தெரியும். சரிங்களா? சோ அதனால வந்து எல்லாமே காம்பாக்டா இந்த ஒரு ஸ்பீக்கருக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா டிஎஃப் கார்டு மட்டும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? டிஎஃப் கார்டு ஆக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இந்த ஒரு மோட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் கண்ட்ரோல்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 டைப் ஆஃப் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய டிசைனுக்கு ஏற்ற கலர்லேயே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்பீக்கர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கெத்தா இருக்கு. சரிங்களா? ஓப்பனா சொல்லணும்னா கெத்தா இருக்கு, போர்ட்டபிளா இருக்கு. நான் வந்து இதை ரொம்ப நாளா அன்பாக்ஸ் பண்ணணும் ட்ரை பண்ணேன். ஸோ இன்னைக்கு தான் என்னால் முடிஞ்சது. ஸோ வந்து
இந்த ஒரு ஸ்பீக்கர் 1330 ரூபாய்க்கு தாராளமா ஒர்த்து. அதாவது பில்ட் குவாலிட்டியில சொல்றேன். ஸோ சவுண்ட் அண்ட் பேஸ் டெஸ்ட் வந்து இந்த வீடியோ அப்படியே கண்டினியூலியா பண்ணலாம் சரிங்களா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் இப்போ பட்டன் சொல்லிடுறேன். பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் சரிங்களா. வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது. அதை வந்து ஒன் டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சாங், லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா டிக்ரீஸ் பண்றது இன்க்ரீஸ் பண்றது சரிங்களா. அந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் பிளேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையே வச்சே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட போன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றதுன்னா, உங்க போன்ல ஒரு கால் வருது, இதுல பார்த்தீங்கன்னா மைக் இன்பில்ட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு கால் வருது அப்படின்னா நீங்க இங்க இருந்து அட்டன் பண்ணி பேச முடியும், கட் பண்ண முடியும் சரிங்களா. அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாஸ் பிளே பட்டன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த கால் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க கட் பண்றது, அட்டன் பண்றது, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்க இந்த ஒரு பாஸ் பிளே பட்டன்ல தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிக்கும், ஆன் ஆனதுக்கு அப்புறம் லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிக்கும். ஒரு டைம் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா மோட் வந்து சேஞ்ச் பண்ணும் சரிங்களா. ஆக்ஸ் மோட்ல இருந்து டிஎஃப் கார்டுக்கு, டிஎஃப் கார்டுல இருந்து ப்ளூடூத், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரேண்டமா உங்களால வந்து இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல வந்து மோட வந்து சேஞ்ச் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இந்த பட்டன்ஸ் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ இதோட எல்இடி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாட் கொடுத்துருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இங்க இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ள குட்டியா ஒரு ப்ளூ கலர் அந்த ஷோ ஆயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் எல்இடியில் ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. ஓகே, இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பத்தி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வாட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 வாட் ஸ்பீக்கருக்கு ஏற்ற ஒரு கிளியரான ஒரு சவுண்ட் அண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கு சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மெட்டல் ஷீட் மாதிரி போட்டிருக்காங்களா. ஸோ அந்த ஸ்பீக்கர் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சர்க்கிள் கேப் கொடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா அழகா ஸ்பீக்கர் செட் பண்ணியிருக்காங்க. அதோட ஆப்போசிட் எண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்க்கிள் கொடுத்து பேஸ்க்காக ஒரு ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் அப்படிங்கிறது பக்காவா இருக்கும் இந்த ஒரு ஸ்பீக்கர்ல. ஸோ இதோட சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்குது. 7 மணி நேரம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இதை நீங்க சார்ஜ் பண்ணும். வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 2A வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் கொடுக்கலாம். கைஸ், இந்த ஒரு ஸ்பீக்கர்ல நான் வந்து சார்ஜ் பண்றதுக்கு எனக்கு 2.5 மணி நேரம் தேவைப்பட்டுச்சுங்க. என்னன்னு தெரியல, மேபி அடாப்டர்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். 1 இயர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப டிலேவா தான் சார்ஜ் பண்ணிச்சு. நீங்க ஹை ஸ்பீட் சார்ஜர் வந்து இது கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். பட் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேட்டரி அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் சரிங்களா. ஸோ சீக்கிரமா அந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து அவுட் ஆகாது. ரொம்ப நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு லைஃப் தரும். ஸோ அந்த போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க பேக்ரவுண்ட்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா. கீழே பாட்டம்ல இருக்கு. ஸோ வந்து உங்க சார்ஜிங் மெமரி கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டம்ல போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ பேட்டரி பேக்கப் சொல்லிட்டேன், பட்டன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன், பில்ட் குவாலிட்டி, ஸ்பீக்கர் எல்லாமே டாப் டு பாட்டம் சொல்லிட்டேன். ப்ளூடூத் வெர்ஷன் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க எந்த ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா இதுக்கு பேர் பண்ண முடியும். ப்ரோ எனக்கு ஆண்ட்ராய்டு டிவைஸ்ல நான் ஒரு பட்டன் செட் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து ஆக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு டிஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி இல்ல. பட் இந்த மாடலுக்கு யூஎஸ்பி தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் சரிங்களா. ஏன்னா வந்து ஒரு போர்ட்டபிளான ஒரு மினி ஸ்பீக்கரா இருக்கு. ஸோ பென்ட்ரைவ் தேவையில்ல, மேக்ஸிமம் மெமரி கார்ட்லயே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஸ் அண்ட் சவுண்ட் டெஸ்ட் தாங்க பண்ண போறோம். நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதுல மெமரி கார்டு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் சரிங்களா. ஸோ எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இது வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இது பாத்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதோட பில்ட் குவாலிட்டியும் இருக்கு. இந்த ஒரு பிளாஸ்டிக், அதாவது இந்த ஒரு ரப்பர் இருக்கு பாத்தீங்களா, நீங்க உங்களோட மெமரி கார்டு போட்டு இந்த ஒரு ரப்பர் போட்டீங்கன்னா அவ்வளோ கிரிப்பா இருக்கு சரிங்களா. ஸோ வந்து நம்ம தண்ணியிலேயே தெரியாம போட்டு எடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஜஸ்ட் நீங்க வந்து வெயில காய வச்சாவே போதும் சரிங்களா. ஸோ வந்து ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, ஜஸ்ட் விழுந்தோடனே எடுத்துக்கலாம். அந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கிடையாது. அப்புறம் வந்து மலையில நலையலாம் சரிங்களா. ஸோ இந்த ஒரு வாட்டர் கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், இப்போ ஃபைனலா என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஓகே, இப்போ வந்து நான் இதை பவர் ஆன் பண்றேன். பவர் பட்டன் நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ஆன் பண்ணிடலாம். பவர் ஆன். You've plugged into Nirvana. ஸோ தலைகளா பிடிச்சிருக்கேன் சரிங்களா. யுவர் டிவைஸ் இஸ் ரெடி டு பேருங்குது. நான் வந்து தலைகளா வச்சிருந்திருக்கேன் ஸ்பீக்கரை. ஸோ வந்து இதுதான் நேராக இருக்க சைடு. உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மோடில் இருக்கு. நான் இப்போ வந்து மோடை சேஞ்ச் பண்ணுறேன். டிஎஃப் கார்டுக்கு சேஞ்ச் பண்ணி விடுறேன். ஓகே, சாங் பார்க்கலாம் எப்படி பேஸ் இருக்கு எல்லாமே சொல்லிடுறேன். ஃபுல் சவுண்ட் வைக்கிறேன். Maximum volume. Competitive dropping shit is often as pigeons and they squabble over the art they while looking at Medusa in the eye. Start busy. Banco, banco. சூப்பரா இருக்கு. Banco, banco, banco. Banco, banco, banco. Domino. Banco, 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 banco. Banco, banco, banco. Domino. Killing it with the guillotine flow. Career got legs like a millipede. சூப்பரா இருக்குங்க. பேஸ் நல்லா இருக்கு. டேபிள்ல நல்லா பேஸ் அடிக்குது. 1330 ரூபாய்க்கு கண்டிப்பா வருது. தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். Ladies and get consensual in tone. My exes wanna eject the pheromone. Expect me to wreck the cervix in their homes when I drop bars like poor service in the phone. I embrace my candor. Shameless and I'm unfazed by slander. Got my with just a vernacular accent and quelled. Everybody who said the rap wouldn't sell.
ஓகே காய்ஸ், கண்டிப்பா ஒர்த்து. இந்த ஒரு ஸ்பீக்கர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து டிஃப்ரெண்ட் கலர் டைப்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ என்னென்ன கலர்லாம் அவைலபிளா இருக்கும், ஸோ அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா அட்டாச் பண்றேன். இந்த ஸ்பீக்கர்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லிட்டேன், மேக்ஸிமம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஸ்பீக்கர் நான் பர்ச்சேஸ் பண்ணும் ப்ரோ, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க, இல்லனா பிரைஸ் செக் பண்ணி பாருங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகான் இருக்குல, அதை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே गाइस, thank you for watching this video. Thank you. Peace out.